வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு அருமையான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். சின்ன பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு குட்டி குட்டி போண்டா ரெசிபி. இது நம்ம அரைக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம அரிசி ஊற வச்சு அரைக்கணும்னு அவசியமே கிடையாது. இன்ஸ்டண்ட்டாக நம்ம வச்சுருக்கிற மாவு வச்சு நம்ம சுலபமாக செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த குட்டி போண்டா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு 2 உருளைக்கிழங்க நான் வேக போட்டு தோலெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு ஒரு கொஞ்சமாக தண்ணி விட்டு முதல்ல கொஞ்சம் வழுவழுன்னு அரைச்சிக்கங்க. நல்லா இந்த அளவுக்கு அரைச்ச உடனே இதில் 1 கப்பு அரிசி மாவு நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இடியாப்ப மாவா இல்லை சாதாரண பச்சரிசி மாவா, கடையில் வாங்கின அரிசி மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, 1 கப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அதுக்கு தகுந்தாப்புல உப்பு ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா தண்ணி விட்டு, ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் குழகுழன்னு இருக்கட்டும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்கான பேஸ்ட்டாக அரைச்சிக்கங்க. நல்லா கலந்து கொடுத்துட்டு மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அந்த உருளைக்கிழங்கும் மாவும் ஒன்று சேரணும். இதுக்கு மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப்புலேருந்து கொஞ்சம் தண்ணி கூடுதலாக பிடிச்சிச்சு, அவ்வளோதான். இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் உங்களுக்கு போண்டாவை எடுத்து போடவும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக. பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மல்லி இலை, கருவேப்பிலை இலைகள் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அவ்வளோ விருப்பம் போட்டுக்கோங்க. இதில் ஆப்பசோடா எதுவுமே சேர்க்க தேவை கிடையாது. நம்மள உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக வரும். உங்களுக்கு உள்ளே நல்லா மொறுன்னு, வெளியில் மொறுன்னு, உள்ளே சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும் இந்த போண்டா. நல்லா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு இருக்கணும். போண்டா போடுற பதம் இதுதான். தண்ணி அதிகம் மட்டும் சேர்த்துறாதீங்க எக்காரணம் கொண்டு. எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு குட்டி குட்டி போண்டாக்கெலாம் உங்களுக்கு எவ்வளோ விருப்பமாக பெருசாக போட்டாலும் சரி, சின்ன குழந்தைங்களுக்குனா குட்டி குட்டியாக இருந்தால் பிடிக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு. அதனால் குட்டி குட்டி போண்டாக்கெல்லாம் பொரிச்சு எடுத்துட வேண்டியதுதான். இது முதல்ல உங்களுக்கு எல்லாம் ஒட்டிக்கிட்ட மாதிரி தெரியும். கொஞ்சம் நேரம் நல்லா வெந்து கொடுத்தோடனே தனித்தனியாக அதுவாகவே பிரிஞ்சு வந்துடும். கடாய் கொள்கிற அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இதை பார்த்தீங்களா, ஒட்டின மாதிரி இருந்துச்சு, வேக வேக நல்லா பிரிஞ்சு கொடுத்துருச்சு. முதல்லையே கரண்டியை போட்டு கலந்துடாதீங்க. நல்லா வெந்த உடனே திருப்பி விடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே எடுத்துடுங்க. நல்லா மொறுன்னு இருக்கும் இந்த போண்டா. ஆப்பசோடா சேர்க்காமையே ரொம்ப நல்லாயிருக்கும், கிறிஸ்பினஸ்ஸாக இருக்கும். திருப்பி விட்டுடுங்க. இப்போ இந்த கிளைமேட் மாறி மாறி வர்ற கிளைமேட்டுக்கு வீட்டில் நம்ம வெளியில் போய் கடையில் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சேவும் டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். ஒரு சட்னி வச்சோம்னா போதும். இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே எடுத்துடுங்க. நல்லா மொறுன்னு இருக்கும். இதே போலே மிச்ச மாவையும் குட்டி குட்டியாக போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. இது நம்ம 1 கப்பு மாவு தான் எடுத்துருக்கோம், நிறையா வரும் உங்களுக்கு போண்டா. அருமையான போண்டா தயாராகிடுச்சு. இது நான் கார சட்னியோடு செஞ்சு கொடுத்துருக்கேன். பிள்ளைங்களுக்கு கார சட்னி பிடிக்கும். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் தேங்காய் சட்னியோடு கூட பரிமாறலாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.